வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். தனுசு ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி 2024 மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அதிபதியாகிய குருவை 5ஆம் இடத்துல ராசியை பார்த்துட்டு இருக்கார். பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அமைப்பு அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்க. பட் இந்த ராசிக்குள்ளேயே இருந்த புதன் சுக்கிரன் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார். ஸோ குறிப்பாக செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி மாறுறது ஒரு நல்ல அமைப்பு தான். 2ஆம் இடத்துல மாறி உச்சம் பெறுகிறார். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணது, இது வரைக்கும் நீங்கள் ஜனவரி மாதம் சில விஷயங்கள் செய்ததுக்கு வேணுங்கிற பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் பிப்ரவரி மாதம் வருகிறது. சில விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய சம்பவங்களாக அமைகிறது. எக்ஸிகியூஷன் டைமாக அமைகிறது. மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை எழுதி அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. தொழிலதிபர்களுக்கு கையில் வருமானம், வியாபாரம் செய்த விஷயத்துக்கு நல்ல லாபம் வரக்கூடிய விஷயமாகவும், இது வரைக்கும் முதலீடு பண்ணது கொஞ்சம் லாபம் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், உத்தியோக உயர்வு எதிர்பார்க்குறவங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க, இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு. சுக்கிரனும் 2ஆம் இடத்துல 8ஆம் வீட்டில் வரனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு டிராவல் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதா இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 3 கிரகங்கள் 2ஆம் இடத்துக்கு மாறி குறிப்பாக செவ்வாய் உச்சம் பெறுறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பலன் தான். ராசியை குரு பார்க்கறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நபர்களுக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நாம பிப்ரவரி 2024 கட்டாயம் நம்ம எடுத்துக்கலாம். சந்திராஷ்டம் நாட்களாக பார்த்தீங்கன்னா 21, 22 பிப்ரவரி 21, 22 பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது. அந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான ஒரு விஷயமோ ஒரு முக்கிய முடிவுகளோ எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அந்த நாட்களில் நம்ம மைண்ட் வேவரிங் ஆகும், சரியா இருக்காது. அதை நீங்க தவிர்க்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடியே இது புதைக்கப்பட்டிருக்கு. சரி, நல்லா போடுங்க. அந்த ஞானபாமி அந்த பேரே ஞானத்தின் ஊற்றுன்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள்லாம். ஏன்னு கேளுங்களேன், எந்த புனிதமான தண்ணீர் எடுத்து நம்ம குடிக்கிறோம், எந்த புனிதமான தண்ணீர் எடுத்து நம்ம தலையில தெளிச்சுக்கிறோம். இன்னைக்கு இந்துஸ் வாழ்க்கையில ஒரு தடவையாச்சு நம்ம போக வேண்டிய இடம்னா அது காஷி மட்டும்தான். ஏன்னா முக்தி ஸ்தலம், அது இறந்தால் முக்தி. சரியா, நம்ம பண்ண அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிற தன்மை அந்த கங்கைக்கு உண்டு, அந்த பரமேஸ்வரன் காஷி விஸ்வநாதருக்கு உண்டு. அதனால்தான் நம்ம ஆத்ம சரீரம் அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாது, இந்த ஜென்மத்தோடவே நம்ம கண்ணு மூடிடணும், இந்த ஜென்மத்தோடய அவளோட பாதத்துக்கு போயின்னு காளி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாங்க. சரியா, எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் அன்னம் ஆகாரம் இல்லாத இடம் இருக்கிற இடம். அதாவது இங்கே நம்ம பசி நம்ம சொல்கிறோம்ல, காசியில் உனக்கு பசின்னு சொல்ல முடியாது. நீ பசின்னு நினைச்ச மாத்திரத்துல உனக்கு எங்கேயாவது யாராவது சாப்பாடு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அதிசயங்கள் இருக்கிற இடம் அங்கே. அப்போது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த அந்த மசூதியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தண்ணியை இப்போ முஸ்லீம்ஸ் நார்மலாக உள்ளே போகும்போது என்ன பண்ணுவாங்க, கை கால் கழுவிட்டு உள்ளே போவாங்களே, அந்த தண்ணியை அவங்க கை கால் கழுவ வச்சுருக்காங்களாம். இப்போ இதெல்லாம் கேட்கும் பொழுது எவ்வளோ ஒரு மனசு நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாகுது. கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வருது. ஐயோ, இந்த மாதிரிலாம் நம்ம, அதாவது எந்த ஒரு புனித தன்மையை நம்ம இல்லை நம்ம தலைமையில வச்சு நம்ம சுமக்கிறோமோ அந்த புனித தன்மை இந்த இந்த மாதிரி முன்னோர்கள் அது அது முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இல்லை எல்லாருக்குமே ஒரு ஒரு வலியை கொடுக்குது ஆக்சுவலி. நான் சொன்ன மாதிரி அவங்க தனியாக வச்சுருந்தாங்க, இந்த பிரச்சனையே கிடையாது. இத்தனை வருஷம் கழிச்சு தெய்வம் வெளியே வந்துச்சுல, இனிமேல்ட்டு அதுக்கு எல்லாமே பண்டிதர்களோ சரி எல்லாமே அது அது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு உரிய சரியான பூஜைகள் பண்ணி மேலே வரும்பொழுது நம்ம 1000 கண்ணு அது பார்க்கறதுக்கு கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தரணும். திருப்பி எல்லாரும் அங்கே ஒரு தடவையாச்சும் போய் பார்த்துட்டு வரணும். ஓகே மேம்.
அது எந்த வகையான லிங்கம் அப்படின்னு அது கொஞ்சம் நம்ம இப்ப சொல்ல முடியாது இல்லம்மா. அது ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல. அது அங்க இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து அ சி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காசி விஸ்வநாதருக்கு முன்னாடி வந்த லிங்கம் அதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த காசி விஸ்வநாதரே சுயம்பு லிங்கம் தான் ஆக்சுவலி. பட் ஆனா பல நூற்றாண்டுகள் முன்னாடி அது இடிக்கப்பட்டது. காசி ஒரு தடவை இடிக்கப்படல. எல்லாரும் தெரிஞ்சுங்க. காசி எனக்கு தெரிஞ்சு இதிகாசத்துல, புராணங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் எப்படியும் ஒரு 10 தடவையாச்சும் இடிச்சிருப்பாங்க. அந்த இடிக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்து புனரமைச்சிருவாங்க. இடிப்பாங்க, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கான புனரமைச்சிருவாங்க. காரணம் என்ன மேம்? இடிக்கிறதுக்கான காரணம்? புரிதா வந்து முகலாயர்ஸ் வந்து ஏன் வந்து காசி ஏன்னா இந்து தர்மத்தோட ஆணி வேர் அது. ஒரு இந்துவா பொறந்தா ராமேஸ்வரமும் காசியும் ஆணி வேர் அது. ஏன்னா அங்கதான் வந்து தெய்வங்களை வந்து நம்மளோட முக்தி ஸ்தலம் இறந்தவங்க பிண்ட தர்மம் கொடுக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு தடவையாச்சும் நம்ம காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஈர்ப்பு அங்க இருந்ததால் தான் அங்க காசி விஸ்வநாதர் இருக்கிறது அந்த ஈர்ப்பு எப்படி எல்லாருக்குமே ஒரு அவா இருக்கும் தெரியுமா? ஐயோ நம்ம ஒரு தடவை காசு போயிடும் ஒரு தடவை அந்த ஈர்ப்பை வந்து அவங்க குலைக்கணும்னு நினைச்சாங்க. அதனால இந்த கோயில் இங்க இருக்கிறதால சொல்ல அந்த கோயிலை தரமட்டமாக்குறாங்க. ஆனா ஒரு தடவை அவங்க தரமட்டமா ஆக்கும் பொழுதும் ஒரு தடவை திருப்பி வந்துதான் இருக்குது. அதாவது அந்த காலத்துல இந்த அந்தணர்கள் என்ன பண்ணிக்கிறாங்களா அந்த சிவலிங்கத்தோட சேர்ந்து அந்த கிணத்துல விழுந்து மறைஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இறந்து போயிருக்காங்க சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த சிவலிங்கம் இன்னும் அங்கதான் இருக்குது. அது வெளியே வரல, காசி விட்டு வெளியே வரல. ஸோ எப்படி இருந்தாலும் பூமியை தோண்ட 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 காசியில சிவலிங்கம் இருந்துனே இருக்கும். அது நீங்க போனா தெரியும் அந்த ஊருக்கு. அங்கெல்லாம் வீடு கட்டும் பொழுது கூட சிவலிங்கம் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சிவலிங்கம் எடுத்து அங்க அந்த இறந்த இடத்துல கூட அதை அப்படியே சாமிரமாக்கிடுவாங்க. அப்படியே வழிபாடுல வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய சிவலிங்கம் இருக்கிற இடம் காசி. அதனால தான் வந்து செருப்பு போட்டுட்டு உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூமிக்குள்ள அத்தனை சிவலிங்கம் இருக்குமா, சுயம்பு, அத்தனையும் சுயம்பு, யாரும் செஞ்சு வைக்கல, எத்தனையும் சுயம்பு. அப்பேற்பட்ட காசியை மறைக்க முடியுமா சொல்லுங்க? யுகம் யுகமா ஆட்சி பண்ண சிவன். ஆக்சுவலி பரமேஸ்வரனுக்கு ஒரு தடவை வந்து அவர் சொல்றாராம் கைலாயத்துல, எனக்கு கைலாயத்தை கூட நான் விட்டுடுவேன், கைலாயத்துல இருக்க பூதகணங்கள் ரிஷிகள் முனிவர்கள் கூட விட்டுடுவேன், ஆனா காசியை நான் விட மாட்டேன்னு சொல்றாராம். அத்தனை ஒரு பிரியமான இடம் சிவனுக்கு காசி. அதனால்தான் இன்னைக்கும் வந்து காசிக்கு இணையான எத்தனையோ நாட்டுல வந்து பழமையான நகரங்கள்லாம் இருந்திருக்கு. பட் இன்னைக்கெல்லாம் அது காண போயிடுச்சு. கரெக்ட் தானே? ஏன் காசி மட்டும் நிற்குன்னா அந்த தெய்வீக தன்மை, அந்த தெய்வீக தன்மை இருக்கிறதால இன்னைக்கு இல்லாம இன்னமும் யுகம் யுகம் இந்த உலகம் அழிஞ்சால் கூட காசி நகரம் அழியாது. சிம்பிள். இன்னும் எத்தனை பேருமே வந்து நம்ம நாட்டை ஆண்டா கூட காசியை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அதோட தன்மை காசிக்கு நிகர் காசி மட்டும்தான். ஏன்னா அங்க அத்தனை தேவாதி தேவிகள், அது மெயினே மகா காளி தான். காளி அங்க நின்று அந்த பிணத்தோட தன்மை அத்தனையுமே வாசம் இல்லாம ஆக்குறது இவதான். ஏன்னா பிணம் அந்த நம்பிக்கைக்கு அங்க நைவேத்தியம். அதனாலதான் பிண அங்க நாராது. எந்த டைம் இருந்தாலும் பசுக்கு பால் சுரந்துக்குனே இருக்கும். மாடு முட்டாது, பல்லி கவுளி அடிக்காது, கருடன் வட்டமிடாது,